ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இலங்கையில தற்போது அதிக அளவிலான மக்கள், அதாவது 30% மேற்பட்ட பெருமளவிலான மக்கள் உணவிற்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறார்களாம். தங்களுடைய சொத்துக்களை விற்பது, நகைகளை விற்பது, அயலவர்களிட்ட கடன் வேண்ட வேண்டி என்று சொல்லி இப்படி 3 வேளை உணவு உண்பதற்கு பெரும் போராட்டத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது ஆய்வொன்றில ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் போன்று இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விடயம், விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய ஒரு விடயமும் கூட. யாழ்ப்பாணத்தில 2 வயது நிரம்பிய ஒரு பிஞ்சு குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இவை இரண்டும் குறித்து இந்த காணொளியில விரிவாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் திவாரகா. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். கொரோனா பிரச்சனை, பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு, வரிசையிலே நிற்க வேண்டும், உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு என்று சொல்லி பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். தற்போது புதிய அரசாங்கம் திருடர்களை பிடிக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு சட்டமாக நடைமுறைப்படுத்தி கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி பல்வேறு வேலை திட்டங்களை நாட்டில முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றது. அப்படி புதிய வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வந்தாலும் இன்னும் முக்கியமான சில விடயங்கள் மக்களுக்கு அரசிடமிருந்து தேவையாக இருக்கிறது. அரசால மக்களுக்கு நிறைவேற்றப்படாமல் மக்கள் அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. முக்கியமாக இந்த உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு. சாதாரணமாக ஒரு குடும்பத்தால 3 நேரம் உணவு உண்பதற்கு போதாமை இருக்கின்றது. ஒரு நாளைக்கு போய் வேலை செய்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த பணம் 3 வேளை சாப்பிடுவதற்கே போதாமல் இருக்கிறது. அந்த அளவிற்கு உணவுப் பொருட்களின் விலை பாரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. 1 கிலோ அரிசி வாங்குறது என்றாலே 250 ரூபாய் தேவைப்படும். அதைவிட மரக்கறிகள், ஏனைய உணவுப் பொருட்கள் என்று சொல்லி 2000 ரூபாய் என்பது போதாமையான ஒரு பணத்தொகையாக இருக்கின்றது. அப்படி இருக்கையில தற்போது பிளான் ஸ்ரீலங்கா என்று சொல்லி உணவு சார்ந்த ஒரு வலையமை மக்களின் உணவு தொடர்பில ஒரு ஆய்வொன்றை மேற்கொண்டு கணக்கெடுப்பினை வெளியிட்டிருக்கின்றது. எவ்வளவு மக்கள் உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், உணவிற்கு எவ்வளத்தை செலவழிக்கிறார்கள், கல்விக்கு எவ்வளவத்தை செலவழிக்கிறார்கள், மருத்துவத்திற்கு எவ்வளவு செலவழிக்கிறார்கள் என்று சொல்லி பிளான் ஸ்ரீலங்கா என்றொரு நிறுவனம் இந்த ஒரு ஆய்வை மேற்கொண்டு வெளியிட்டிருக்கிறது. இவர்கள் இதற்காக ஒரு 10 மாவட்டங்களை தேர்வு செய்திருக்கிறார்களாம். முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு, கொழும்பு, அனுராதபுரம் என்று சொல்லி 10 மாவட்டங்களை தேர்வு செய்து அதில இருந்து 20 பிரதேச செயலாளர் பிரிவுகளில மக்களிட்ட இந்த ஒரு ஆய்வை நடாத்தி இருக்கிறாங்களாம். அதுல 62 விதமான மக்கள் நிலையான வருமானம் இல்லாமல் இருக்கிறார்களாம். நிலையான வருமானம் இல்லாவிட்டால் சரியாக அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. மனிதனுக்கு மிக முக்கியமான தேவையே 3 வேளை உணவுதான். அந்த தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும். அதே போல 57% மக்கள் உணவு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்களாம். 62 விதமான மக்களில ஏதோ ஒரு முடிந்த அளவில கஷ்டப்பட்டு ஏதோ முயற்சி செய்து கொஞ்சம் மக்கள் தங்களுடைய உணவினை பூர்த்தி செய்து கொள்ளுகிறார்கள். 57% மக்கள் உணவு பாதுகாப்பு இல்லாமையாக இருக்கிறார்களாம். உணவு பாதுகாப்பு இல்லாட்டி அந்த குடும்பத்தின் நிலை பிரச்சனை வரும், நிம்மதி இருக்காது, சண்டை சச்சரவு என்று சொல்லி தினமும் அந்த குடும்பத்தை ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் நிலவும். அப்படி என்றால் எங்களுக்கு நிச்சயமாக உணவு பாதுகாப்பு வேணும். 3 நேரமும் நிம்மதியாக சாப்பிட்டு உறங்குற அளவிற்கு ஒரு வேலை நிச்சயமாக வேணும். தற்போது பாத்தீங்கன்னா இந்த படித்து விட்டு பட்டம் பெற்ற பட்டதாரிகள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சில இடத்துல வேலைக்கு போனால் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா அல்லது குறைந்த சம்பளம், அந்த குறைந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு ஒரு கிராமத்தில் வசிக்கிறவர்கள் தூர நகரத்திற்கு சென்று வேலை செய்வதற்கு அந்த கொடுக்கிற சம்பளம் போக்குவரத்திற்கு தான் காணும். அதனால சில பேர் அப்படியான சூழ்நிலைகளால தூர இடங்களுக்கு வேலைக்கு போக முடியாமல் என்று சொல்லி படித்து விட்டு ஏராளமான பிள்ளைகள் வீட்டில வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட நிலவுகிறது. சிலர் சுயதொழில் செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். சுயதொழில் செய்யலாம் என்றால் இவ்வளவு காலமும் படித்த கல்வி அனுபவம் எல்லாம் என்ன சும்மா பொழுதுபோக்கிற்கு வீணுக்கா? படித்தவர்கள் அதற்கான வேலையை நிச்சயமாக எதிர்பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். கட்டம் கட்டமாக படித்தவர்களுக்கு வேலை வழங்கி கொண்டு வந்த அரசாங்கம் படித்த மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக வேலை வழங்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு பட்டப்படிப்பை தவிர்த்துவிட்டு ஆரம்பத்திலேயே தொழிற்கல்வியை வழங்கி அதற்குரிய ஒரு வழிகாட்டலை கொண்டு போனால் அந்த தொழிற்கல்வியை கற்ற மாணவர்கள் தங்களை வளப்படுத்தி தாங்களும் ஒரு தொழிலை உருவாக்கி கொள்ளுவார்கள். அதை விட்டுவிட்டு 4 வருட காலம் வெறுமனே பட்டப்படிப்பை கொடுத்துவிட்டு
அதற்கு பின்னர் நீங்கள் தொழிலை தேடுங்கள் என்று சொன்னால் அது இயலாத ஒரு காரியம். சில பேர் முயற்சி செய்து தொழிலை தேடுகிறார்கள். ஆனால் எல்லோராலும் அப்படியான தொழிலை தேடிக்கொள்ள முடியாது. தாங்கள் கஷ்டப்பட்டு படித்து செலவழித்த பணத்தினை எப்படியாவது ஒரு அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக தாங்கள் மீட்டுக் கொள்ள வேண்டும், அல்லது அந்த வேலை கிடைத்தால் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும், குடும்பத்திற்கு நாங்கள் உதவி செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி பலர் இப்போதும் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டால் ஓரளவிற்கு மக்கள் உணவு பாதுகாப்போட நாட்டில வாழ்ந்து கொள்ள முடியும். அதைவிட 35% மக்களின் வீட்டு வருமானம், அதாவது மாதாந்த வருமானம் 49,859 ரூபாவாக இருக்குதாம். இந்த 49,000 ரூபாவை வைத்துக்கொண்டு ஒரு மாதத்திற்கு உணவிற்கு செலவழிப்பது என்பதே கடினமான ஒரு விடயம். அதுல கல்விக்கு செலவு செய்யணும், மருத்துவத்திற்கு செலவு செய்யணும், போக்குவரத்திற்கு செலவு செய்யணும். அப்படி என்றால் இந்த 45,000 ரூபாய் சம்பளத்துல வெறுமனே ஒரு நாளில ஒரு நேரம் மட்டும்தான் நிம்மதியாக உணவு உண்ண முடியும். மிகுதி கடன் வாங்கியோ அல்லது எங்கிட்ட இருக்கிற பொருட்களை வித்தோ அடகு வைத்துத்தான் 3 வேளை உணவு உண்ண முடியும். இப்படி இவங்க உழைக்கிற காசுல 42% உணவுக்குத்தானாம் செலவு செய்கிறார்களாம். 42 விதமானவற்றை உணவுக்கு மட்டும் செலவு செய்கிறார்களாம். 6% சுகாதாரம், மருத்துவம் போன்றவற்றிற்கு செலவு செய்கிறார்களாம். வருத்தம் வந்தால் நிச்சயமாக மருந்தெடுக்க வேண்டும் தானே, அப்ப 6% பணத்தை மருத்துவத்திற்கு செலவு செய்கிறார்களாம். அதே போல 9% கல்விக்கு செலவு செய்கிறார்களாம். 31.7% மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கடன் வாங்கி உணவு உண்ணுகிறார்களாம். வீடுகளை விற்பது, நகைகளை அடகு வைப்பது அல்லது விற்பது, அயலவர்களிட்ட கடன் வாங்குவது, நண்பர்களிட்ட உறவினர்கள்ட்ட என்று சொல்லி 31.7% மக்கள் கடன் வாங்கி உணவு உண்ணுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றதாம். ஏனையவர்கள் கடன் வாங்கவில்லை என்று சொல்ல முடியாது. 45,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறவரும் 50,000 ரூபாய் சம்பளம் எடுக்கிறவரும் கட்டாயம் உணவிற்கு இப்போதைய சூழ்நிலையில கடன் வாங்கித்தான் உண்ண வேண்டும். அந்த அளவிற்கு உணவுப் பொருட்களின் விலை பாரிய அதிகரிப்புல இருக்கிறது. அரிசி, மா, சீனி இந்த 3 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையே பாரிய அளவில் அதிகரிப்புல தான் இருக்கின்றது. 3 வேளை நிம்மதியான உணவு, நிம்மதியான உறக்கம் என்பது மக்களுக்கு தற்போதைய காலத்தில கஷ்டமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. நிலையான ஒரு வேலையும் நிலையான வருமானமும் இருக்கும் பட்சத்தில இந்த நாட்டில இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் நிம்மதியாக 3 வேளை உணவு உண்டு நிம்மதியாக இரவில உறங்க முடியும். அதுவரைக்கும் உணவிற்கும் போராட்டம், உறக்கத்திற்கும் போராட்டம் என்றுதான் மனிதர்களின் வாழ்க்கை இலங்கையில நகர்ந்து கொண்டிருக்க போகிறது. அதே போல மிக முக்கியமான விடயம், விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய ஒரு விடயமும் கூட. யாழ்ப்பாணத்தில 2 வயதும் 2 மாதங்களும் நிரம்பிய பச்சிளம் ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. குழந்தை வெளியில விளையாடி கொண்டிருந்திருக்கிறது. தாயார் சமையலறையில சமைத்து கொண்டு இருந்திருக்கிறார். பிள்ளை விளையாடுது தானே, எளிமையாக விளையாடி கொண்டிருக்கிறது தானே, விளையாடட்டும், நான் அதுக்கிடையில சமையலை முடிச்சுட்டு பிள்ளைய போய் பார்க்கலாம் என்று சொல்லி தாயோட எண்ணத்துல சமைத்து கொண்டிருந்திருப்பா. பிள்ளை அந்த நேரம் பார்த்து மண்ணெண்ணெயை குடித்து உடம்பு முழுக்க அந்த மண்ணெண்ணெயை ஊற்றி பூசி இருக்குதாம். குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எது என்று தெரியாது, மண்ணெண்ணெய் எது தண்ணி எது என்று தெரியாது. அந்த பிள்ளை எடுத்து குடிச்சிருக்குது. பெரியவர்கள் தான் எந்தெந்த பொருளை எங்க வைக்க வேண்டும், வீட்டுல குழந்தை பிள்ளைகள் இருக்கிற இடத்தை இப்படியான பொருட்களை வைக்கலாமா என்று சொல்லி நாங்கள் தான் பொறுப்புணர்வோட இருக்கணும். பிறகு அந்த குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் போது குழந்தையின் உடல்ல மண்ணெண்ணெய் மணப்பதை தாய் கண்டிருக்கிறார். உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அந்த குழந்தை உயிரிழந்து இருக்கிறது. பரிதாபமாக ஒரு பச்சிளம் குழந்தையின் உயிர் போயிருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோரும் கவனமாக அவதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குழந்தைக்கு எட்டாத தூரத்தில அல்லது குழந்தைக்கு தெரியாத இடத்துல இப்படியான பொருட்களை மறைத்து வைக்க வேண்டும். குழந்தைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரியாது. பெற்றோர்கள் தான் அவதானத்தோட எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இப்போது அந்த பச்சிளம் குழந்தையின் உயிர் பறி போயிருக்கிறது. இழந்த உயிரை திருப்ப பெற முடியாது. ஆகையால அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இப்படியான பொருட்களை குழந்தைகளின் கண்ணுக்கு எட்டாதபடி மறைவாக வையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்.